சார் யோகானா என்ன சார்? யோகா வந்து ஒரு சிறந்த ஒரு உடற்பயிற்சி, இயற்கைக்கு ஒரு சிறந்த கலை. யோகா செஞ்சால் நல்லதுன்றாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. யோகானா எனக்கு என்னாண்டி தெரியாதுப்பா, அதை பற்றி என்னாண்டி தெரியாது. யோகா பண்ணுறதுனால மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் இப்போ சொல்லி கொடுக்குறாங்களா, அதானே? சார் யோகானா என்ன சார்? நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள்ட்ட தான் கேட்கணும் யோகா பற்றி. நம்ம இன்றைக்கி உள்ள ஒரு போராட்டமான வாழ்க்கையில் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு இந்த யோகா வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, காலையில் எக்ஸசைஸ் மாதிரி மன சாந்தி அடையும். தியானம் பண்ணுறோம் கோயிலுக்கு போய். யோகா நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், நல்லா தூக்கம் வரும். என்னை பொறுத்தவரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெஸ் யாரும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அங்கெல்லாம் போனால் யோகா பண்ணால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக பண்ணுறேன். இது வரைக்கும் யோகா பண்ணியிருக்கீங்களா? நோ. ஆசனம் இல்லை, அது நான் ஸ்கூலில் படிக்கும்போது போனது ஞாபகம் இல்லை. விருச்சாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க தினமும் எங்கள் ஸ்கூலில். நீங்கள் இப்போ ஏதாவது பண்ணி யோகா பண்ணிட்டு? நான் எதுவுமே யோகா பண்ணலை. பத்மாசனா, கலாசனா, சரசாசனா. காலையில் 5 கிலோமீட்டர், சாயந்தரம் 5 கிலோமீட்டர், சரியா போச்சு. அது வாக்கிங்க. அப்போ யோகா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆசனம் போய் அதெல்லாம் யாசனம்லாம் எனக்கு தெரியாது, நம்மளா சும்மா பார்த்துட்டு சும்மா பண்ணுறது. வணக்கம் நேயர்களே, நலமுடன் வாழ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோகா பற்றின மக்களுடைய கருத்து கணிப்பை நாம் இப்போ பார்த்தோம். நம்மளுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நாம் பண்ணுற எக்ஸசைஸ் தான் யோகா அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமிக்க யோகா இதை விட முற்றிலும் மாறுபட்டது. நம்மளுடைய உடல், மனம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கும் வழிவகுக்கிறது தான் இந்த யோகா. இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க யோகாவை தானும் கற்று மற்றவங்களுக்கும் கற்பிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் கோயம்புத்தூரில் ருதம்பிர யோகா அப்படின்ற யோகா மையத்தை நடத்திட்டு இருக்காரு திரு பதஞ்சலீஸ்வரர். இவர் யோகாவில் டிப்ளமோவும் குருகுல முறையில் யோகாவும் கற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாற்று மருத்துவமான அக்குபஞ்சரில் எம்டி பட்டமும் பெற்றிருக்காரு. இவ்வளோ சிறப்புமிக்க இவரை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல பெருமிதம் கொள்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். யோகா பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த யோக கலை வந்து முழுக்க முழுக்க அறிவியலும் ஆன்மீகமும் சார்ந்த ஒரு அற்புதமான கலை. யுஜ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து இந்த யோக கலை வந்திருக்கு. இந்த யோக கலை தந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், இப்படி யோகங்கள் பல விதங்களாக இருந்தாலும் இந்த யோக கலையை முழுமையாக மக்களுக்குள்ளே கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர். இவர் வாழ்ந்த காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த யோக கலையை ஒரு ப்ராப்பராக மனிதனோட உடலோட ஒன்றி இந்த பயிற்சி செய்யும்போது மனிதனுக்குள்ள ஆரோக்கியமும் அவனுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழலும் ஏற்படுத்துறதுக்கு இந்த யோக கலை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போது இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த 7 விதமான சக்தி நிலையங்கள் அப்படி சொல்கிறாங்க. 7 சக்ராஸ் அப்படி சொல்லுவாங்க. மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரகா, அனாகதா, விசுத்தி, ஆக்னா, சகசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 சக்கரங்கள். இதை நம்ம மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்களில் மனித உடலில் கூறு போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல சக்கரங்கள் எதுவும் இல்லை, அந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிளாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சுரபிகள், அதாவது ரத்த நாளமில்லா சுரபிகள் அந்த பகுதிகளில் இருக்குது. இந்த ரத்த நாளமில்லா சுரபிகள் தான் மனித உடலை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை தருது அப்படி கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த சுரபிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உச்சந்தலையில் இருக்கக்கூடியது பீனியல் சுரபி அப்படி சொல்கிறோம். நெற்றிப்புருவ மத்தியில் இருக்கக்கூடியது பிட்யூட்ரி, தொண்டைக்குழி தைராய்டு சொல்கிறோம். நெஞ்சுக்குழி பகுதி தைமஸ், பேங்க்ரியாஸ், அட்ரினல், கோனட், இப்படி சுரபிகள். இப்போது உதாரணத்துக்கு பேங்க்ரியாஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்றைய மனித சமுதாயத்தில் அதிகமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இல்லைங்களா, அதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பேங்க்ரியாஸை சரியான விதத்தில் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம்னா அந்த சர்க்கரை நோய் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படி சொல்கிறோம். அப்படி ஒரு ஆசனங்களும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனையும் ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம மனிதனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரதுக்கு இந்த யோகாசனம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு கருவி, அவ்வளோதான். இதை சரியாக எடுத்து பண்ணினீங்கன்னா மனித உடலுக்குள்ளே ஒரு அற்புதமான ஆற்றலை ஏற்படுத்தும். சார், யோகாவுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்குதா? நிச்சயமாக. நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தான் நமக்கு உயிராக மாறுது இல்லைங்களா. நீங்கள் உள்ள என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ அதோட தன்மையாக மாறுறீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உணவு முறைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த ஜங்க் ஃபுட்ஸ், குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக அந்த ஜங்க் ஃபுட்டு, டின் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரின ஒரு ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றதுனால நிறைய நோய்களுக்கு ஆளாகிறாங்க.
திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், மாறுபாடில்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு அப்படி சொல்லுவார். இங்கே என்ன விளையுதோ இந்த உணவுகள் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அப்போ இந்த ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நமக்குள்ளே வரக்கூடிய அந்த நோய்களை தடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போது இந்த ஆரோக்கியமான ஒரு உணவு முறையும் நம்மளோட பாரம்பரிய உணவு முறையும் நம்மளோட யோகக்கலையும் நம்மளை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு மாற்றும். யோகா ஒரு அற்புதமான கலை, ஆனால் இதை மக்கள் மத்தியில் அதிகமாக போய் ரீச் ஆகலை. இதுக்கான தீர்வு என்ன சார்? இப்போ யோகா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து அஷ்டாங்கம் சொல்லக்கூடிய 8 விதமான நியதிகள் அப்படி சொல்கிறாங்க. 8 விதமான நியதிகள் என்னன்னீங்கன்னா யமம், இயமம், ஆசனம், பிரணயமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலைகளை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கும் போது இதில் வந்து முதல்ல எடுத்த உடனே யமம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னீங்கன்னா ஒழுக்கம். இங்கே முதல் வந்து யோகா போதிக்கிறது ஒழுக்கத்தை தான் ஃபஸ்ட்டு போதிக்குது. ரெண்டாவது பாருங்களேன், நியமம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நியமம் அப்படின்னிங்கன்னா கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள். நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இதை பயிற்சி மேற்கொள்ளும் போது உங்கள் உடலுக்கு ஒரு அற்புத ஆற்றல் தருது. அப்போ இதுக்கான ஒரு மாற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குழந்தைகள்லேருந்தே போகணும். அதாவது நம்மளோட பள்ளி பருவத்திலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே யோகா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. குழந்தைங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்கறதோட அவசியம் என்ன? இப்போது நம்ம குழந்தைகளுக்கு வந்துங்க இந்த கல்வி முறைகள் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அவன் மக்கப் பண்ணணும். டெய்லியும் வந்து அவனுக்கு வந்து ரைட்டிங் ஒர்க்கு, இப்போது இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அவனுக்குள்ளேயும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போது பெற்றோர்கள் வந்து முடிந்த அளவுக்கு அவங்க அதுக்கான விஷயங்களை சொல்லித்தராங்க. அந்த உள்வாங்கும் தன்மை, அதாவது டீச்சர் வந்து பாடம் நடத்தும் போது அதை முழுமையாக அப்சர்வ் பண்ணிக்கூடிய அந்த மென்டாலிட்டி வந்து குழந்தைகளுக்கு வந்து குறைவாயிட்டே வந்துட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த யோகா செய்யும்போது இயல்பாகவே நம்ம உடல் தன்மை வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். அதாவது என்னன்னீங்க ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இலகுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. எளிமையாக வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளும் தன்மை. அப்போது நம்மளோட பிரெயினோட ஆக்டிவேஷன் வந்து இயல்பாகவே மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஆசன முறை செய்யும்போது எப்படி அப்சர்வேஷன், நிறைய பேருக்குள்ள அந்த கேள்வி இருக்கலாம். நீங்கள் குனிஞ்சு நிமிரும்போது நம்மளோட முதுகுத்தண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைன் வந்து பெண்ட் ஆகும். இந்த ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா 72,000 நரம்புகளோட கான்டாக்ட் அங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் சரியான விதத்தில் அவங்க மடித்து உடலை அப்படி மடித்து நிமிரும்போது அவங்களோட இந்த ஸ்பைன் ஆக்டிவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்சஸ் ஆகும். அப்போ இது வந்து 72,000 நரம்புகளுக்கும் இந்த ஆக்டிவேஷன் போய் நம்மளோட பிரெயின் செல்ஸ் எல்லாம் தூண்டி விட்டு இந்த ஹைப்போதாலமஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம பிரெயினோட அந்த முக்கியமான பார்ட்டை வந்து இருக்கக்கூடிய நியூரான்களை வந்து புத்துணர்வுபடுத்தும், ரிஜுவினேட் பண்ணும். அப்போ அவனுக்குள்ளே வந்து இந்த உள்வாங்கும் தன்மையும் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் அவனுக்குள்ளே இயல்பாகவே மலரும். அப்புறம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த ஜங்க் ஃபுட்டுகள் அதிகமாக சாப்பிட்டு உடல் பருமன் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ எந்த குழந்தைகளை பார்த்திங்கனாலும் இந்த உடல் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரின வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உணவு முறைகளில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கொடுக்கணும். அதே மாதிரி பரவலாக பாருங்களேன், எல்லாருமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் கூட கண்ணாடி போடுறாங்க. அப்போது அவங்களோட ஐசைட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து சில பயிற்சிகள் நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் அந்த லென்ஸே வந்து அவங்க கண்ணாடி கழட்டக்கூடிய அளவுக்கு நம்மளோட யோக பயிற்சிகளோட நுட்பங்கள் இதில் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், அடம்ட்டாக இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு துருன்னு தன்மை, ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துருவாங்க, டிவி இழுத்து விட்டுறாங்க. இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க. எனக்கு வர ஸ்டூடெண்ட்டு கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, இவனை கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த அமைதியாக அமரக்கூடிய நிலை கூட நம்ம இந்த யோகாவில் வந்து இந்த சுவாச பயிற்சின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சை வந்து சரியாக நம்ம இயக்கும்போது இது மனதோட கான்டாக்ட் ஆகி நம்மளோட பிரெயின் ஆக்டிவேஷனை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிலவு. இன்றைய மாணவர் சமுதாயம் இந்த யோக முறையை வந்து எடுத்துக்கணும், நம்மளோட இந்த பாரம்பரிய கலையை வளர்த்தணும். குழந்தைகள் எளிமையாக பண்ணக்கூடிய யோகா என்னென்ன சார்? இப்போது குழந்தைகளோட அவங்களோட ஐக்யூட்டையோ இல்லை அவங்களோட உடல்நிலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எளிமையான ஆசனங்கள் ஒரு 10 ஆசனங்கள் நம்ம இதை ஒரு இதாகவே நம்ம கொடுக்கலாம். இந்த ஆசனங்கள் மூலிமா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு இந்த உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஒரு நல்ல வாய்ப்பை தரும். இப்போ ஆசனங்கள் எப்படின்னு பார்க்கலாங்க. தாடாசனம் மாணவர்களின் உயரத்தை அதிகப்படுத்தி எண்ணங்களை மேன்மைப்படுத்தும். கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி கால் விரல்கள் மூலம் 15 வினாடிகள் நிற்கவும். கோணாசனம் மன உறுதித்தன்மையை மேம்படுத்தி மூளையின் ஆற்றலை அதிகப்படுத்தும். கால்களை விரித்து கையை நேராக நீட்டவும். வலதுபுறம் சரிந்து கால் கட்டை விரலை தொட்டு மேல் நோக்கி பார்க்கவும். மீண்டும் பழைய நிலைக்கு வந்து இடதுபுறம் சரிந்து கட்டை விரலை தொட்டு மேல் நோக்கி பார்க்கவும். இதுபோல் 3 முறை செய்யலாம். விருட்சாசனம் உடலின் இலகுத்தன்மையை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும். கைகளை மேல் நோக்கி கூப்பியவாறு
10 வினாடிகள் வலது காலில் நிற்கவும். இதுபோல் 10 வினாடிகள் இடது காலில் நிற்கவும். பத்மாசனம். தாமரை போன்ற தோற்றத்தை தரும் இந்த ஆசனம் மனதிற்கு புத்துணர்வையும் உடலிற்கு மன அமைதி நிலையையும் தரும். சம்மணமிட்டு அமரவும். இடது காலை வலது கால் மேல் வைக்கவும். கைகள் இரண்டிலும் சின்முத்திரை வைத்து முழங்காலில் வைக்கவும். கண்களை மூடி சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விடவும். உங்களது முதுகு பகுதி நேராக இருக்கட்டும். இதே நிலையில் தொடர்ந்து 1 நிமிடம் இருக்கவும். பதங்காசனம். பட்டாம்பூச்சி போன்று செயல்படுத்தும் இந்த ஆசனம் நம் இடுப்பின் எலும்பை துரிதப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேன்மைப்படுத்தும். சம்மணமிட்டு அமரவும். கால்கள் இரண்டையும் கைகளால் கோர்த்து பிடித்து பட்டாம்பூச்சி போல் கால்களை இயக்கவும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். 2 நிமிடம் தொடர்ந்து செய்யவும். வஜ்ராசனம். உடலை வஜ்ரம் போல் செய்து மாணவர்களின் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி குடலில் உள்ள கழிவுகளை நீக்கும் ஒரு அற்புதமான ஆசனம். முழங்காலிட்டு அமரவும். கைகளில் பைரவ முத்திரை வைக்கவும். கண்களை மூடி முதுகை நேராக வைத்து சுவாசத்தை மெதுவாக இழுத்து மெதுவாக விடவும். 2 நிமிடம் செய்யவும். புஜங்காசனம். வீசிங், சளி, ஆஸ்துமா போன்ற நோய்களிலிருந்து மாணவர்களை காக்கும் ஆசனம். முதலில் குப்புற படுக்கவும். தோள்பட்டையை ஒட்டியவாறு கைகளை ஊன்றிக்கொள்ளவும். சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு தலையை மேல் நோக்கி கொண்டு செல்லவும். சுவாசத்தை வெளியே விட்டவாறு மெதுவாக தலையை கீழ் நோக்கி கொண்டு செல்லவும். இதுபோல் 10 முறை செய்யவும். சக்கராசனம். உடலின் கழிவுகளை நீக்கி உடல் உறுப்புகளை துரிதப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். முதலில் மேல் நோக்கி படுக்கவும். கால்கள் இரண்டையும் மடித்து முதுகினை உயர்த்தி சக்கரம் போன்ற வடிவத்திற்கு கொண்டு வரவும். மீண்டும் பழைய நிலைக்கு வரவும். இதுபோல் 3 முறை செய்யவும். ராஜ் கபோட்டாசனம். உடலின் முதுகுத்தண்டை வளைத்து நம் உடலில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளையும் இயக்கும் ஒரு அற்புதமான ஆசனம். ஞாபகாற்றலையும் மூளையின் செயல்திறனையும் மேன்மைப்படுத்தும். குப்புறப்படுத்த நிலையில் கைகளை ஊன்றி தலையை மேல் நோக்கி கொண்டு செல்லவும். கால்களால் தலையை தொடவும். இந்த நிலையில் 1 நிமிடம் இருக்கவும். பிராமரி. தேன் பூச்சி போல சப்தமிடும் இந்த பயிற்சி மாணவர்களின் மூளையின் ஆற்றலை மேன்மைப்படுத்தி ஞாபகத்திறனையும் மனக்குவிப்பு திறனையும் மேன்மைப்படுத்தும். கட்டை விரலால் காதை அடைத்துக்கொண்டு கண்களை மூடி சுவாசத்தை உள்ளே இழுத்து என்று 10 முறை சொல்லவும். குழந்தைங்களுக்கான எளிமையான யோகாசனங்கள் சொல்லி கொடுத்து அது மூலமா அவங்களுடைய உடல் வளம், மன வலிமை, அப்புறம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். குழந்தைகள் இன்னைக்கு நார்மலாக ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸ், அதாவது உடல் பருமன், கண்ணாடி போடுறது, சுயமாக சிந்திக்கிற முடிவெடுக்க தெரியாதது, ஹைப்பர் ஆக்டிவ், அப்புறம் எந்த விஷயத்தையுமே தாங்கிக்க முடியாத ஒரு தன்மையாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே யோகா ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்குது. ஸோ குழந்தைகளே, இன்றைக்கே உங்களோட யோகா கிளாஸை போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வளமான பாரதத்தை உருவாக்குங்க.